விசிலடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பவர்களே. அதாவது உடலை சுத்தம் செய்ய, வீட்டை சுத்தம் செய்யறது, இந்த குடலை சுத்தம் செய்யறத பத்தி மறந்துடுறது எல்லாருமே. அங்கதான் பிரச்சனை வருது. உடலை நம்ம சோப் போட்டுக்கலாம், என்னென்னமோ பண்ணிக்கலாம், உடம்பை சுத்தம் பண்ணி காமிக்கிறோம்ல, உள்ள இருக்கிறனால அதை பத்தி சிந்தனை உங்களுக்கு இல்லை. அதுவும் வெளியில இருந்திருந்தா பார்க்குற ஒரு மாதிரியான பண்ணிட்டு, ஏன்னா அடுத்தவனுக்காகவே நான் வாழ்ந்தே பழகிட்டோம். அதனால நம்ம இதை செய்வோம். இப்ப அடியன் நான் என்ன சொல்ல வரேன்னா, குடலை சுத்தம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? குடல் சுத்தம் செய்வதற்கு விளக்கெண்ணெய் குடிக்கலாம், வயிறு பெருக்கி குடிக்கலாம். அப்படி இல்லை, நான் சொல்ல அதாவது தனி மருந்தாக இல்லாமல் உணவே மருந்தாக குடலை சுத்தம் பண்ணா என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக அன்பர்களே, ஒவ்வொரு முறை உணவில எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கணும். மிக முக்கியம் அது. அரைப்பழம் எலுமிச்சம்பழம், ஒரு கிலோ சாப்பிட்றீங்க, ஒரு 1 kg இருக்கு நீங்க சாப்பிட்றது எப்போதுமே இல்லையா, அதுல ஒரு அரைப்பழம் லெமன் இருக்கணும். அதோடைய இது இருக்கணும். சரி, அது என்னங்க, கருணைக்கிழங்கு. உணவு வகையில் கருணைக்கிழங்கு உங்களுடைய குடலை சுத்தம் பண்ணும். குடலை சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, குடலை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். சரி, இன்னும் வேற என்னங்க, பரங்கிக்காய் ரொம்ப அற்புதமான. பரங்கிக்காய்னா என்ன? பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் சொல்ல, பரங்கிக்காய், கல்யாண பரங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரும் பரங்கி. அந்த பரங்கிக்காயை ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா குடல் அவ்வளவு சுத்தமாக, குடல் சுத்தமாக மினுமினுப்பு ஏறும் உடம்புல. அப்படி இதெல்லாம் நீங்க செய்யலாம், அற்புதமா பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த காயா, அதே மாதிரி நீங்க முக்கியமா கொத்தவரங்காயை தொடர்ந்து எடுத்தீங்கனாலே குடல் சுத்தமாகும். குடல் ரொம்ப ரொம்ப சுத்தமாகும். முருங்கைக்காய் கொத்தவரங்காய் ரெண்டும் காம்பினேஷன். ஒரு சாம்பார்ல முருங்கைக்காய் கொத்தவரங்காய் போட்டு ஒரு சாம்பார் வச்சு, அது அதிகமா காய்களை இந்த முருங்கைக்காயும் கொத்தவரங்காயும் போட்டு நீங்க ரெகுலரா யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ கொத்தவரங்காயும் முருங்கைக்காயும் தொடர்ந்து சாப்பிடுங்க. அன்றைக்கு 3 வேளையும் சாப்பிடுங்க. எவ்வளவு இரவே உங்களுக்கு மலம் கட்டு பிரியுதாலேன்னு பாருங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மகா காய்கள் இதெல்லாம். ஏன்னா நார்ச்சத்து உடம்ப நீட்டா சுத்தம் பண்ணிடும். பரங்கிக்காயும் ரொம்ப விசேஷமான. பரங்கிக்காய் கூட்டம்லாம் நீங்க ரெகுலரா சேர்க்கணும். பரங்கிக்காய் சேர்க்கணும், கருணைக்கிழங்கு அவசியம் சேர்க்கணும். இன்றைக்கு பரங்கிக்காய், நாளைக்கு இப்பெல்லாம் பரங்கிக்காயெல்லாம் வீட்டுக்கு யாரும் வாங்கிட்டே போறது இல்லை. கல்யாண காட்சியோட சேர்த்தான். பரங்கிக்காயெல்லாம் அன்றைய கால தமிழனுடைய உணவில் 2 நாளைக்கு ஒரு முறை இருந்தது. வீட்டில் அப்படி காய்ச்சி கிடக்கும். இட்லிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்ல பரங்கிக்காயை வெட்டி போட்டு துவரம்பருப்பு போட்டு பரங்கிக்காய் சாம்பாரை வச்சு வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாங்க. என்ன, சோம்பும் சீரகமும் மட்டும் அதில் தூக்கி விட்டுட்டு அந்த சும்மா அப்படியே போட்டு விட்டு அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே வெளியே எடுத்து அப்படியே இட்லியை தொட்டு சாப்பிட்டு பாருங்க. பரங்கிக்காய் சேர்ந்து விட்டாலே இட்லி காம்பினேஷன். அது மாதிரி ஒரு சாம்பாரை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. பரங்கிக்காய்க்கு அப்படி மல்லி நிறைய சேர்க்கணும், கொத்தமல்லி நிறைய சேர்க்கணும். கொத்தமல்லியும் பரங்கிக்காயும் சேர்ந்துட்டாலே குடல் சுத்தமாகும், மினுமினுப்பு ஏறும். அதெல்லாம் பார்த்துங்க. குடல் சுத்தமாகிறதுக்கு இதுதான் இயற்கை உணவுகள். நான் சொன்ன காய்கறிலாம் நல்லபடியாக சாப்பிடுங்க. வாழைப்பழம் இது இயற்கை. அப்போ இருந்து அந்த காலத்தில் சொல்றது பழஞ்சாவும், அது எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டு உடனே பழம் சாப்பிடலாம். உடல் சுத்தமானும். மகா முட்டாள்தனமான வேலை அது, புரியுதா? சாப்பிடுவதற்கு முன்பு அரை மணி நேரத்துக்கு முன்பே பழங்கள் சாப்பிடணும். ஏன்னா பழங்கள் எளிதில் செரிக்கக்கூடியது. நீங்க எல்லாம் உள்ள தள்ளிட்டு பழத்தையும் உள்ள தள்ளினீங்கன்னா பெரிய காம்பினேஷன் ஆகி உள்ள பெரிய தர்க்கமே ஓடிட்டு இருக்கும். அதுதான் நிம்மதியற்ற தன்மை, சரியா தூக்கம் வராங்க, அது மாதிரிலாம் பல பிரச்சனை அசிடிட்டி தான் கொடுத்துரும். ஆக என்றைக்கும் வாழைப்பழம் சாப்பிட்றதா தான் நீங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே சாப்பாட்டுக்கு முன்னாலே சாப்பிட்றது தான் நல்லது, சரியா? இல்லாட்டி சாப்பிட்டுட்டு 1 hour கழிச்சு நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடிக்க கூடாது நண்பர்களே, அதனால புரிஞ்சுங்க. பழம் சாப்பிட்டு பச்சை தண்ணீர் குடிக்க கூடாது. அது அமிலத்தன்மையை அதிகரித்து உடம்புல ஃபுட் பாய்சனை உருவாக்கணும். ஞாபகத்தில் வச்சுங்க. வாயு தொல்லையை அதிகப்படுத்திடும். இதெல்லாம் ஞாபகமான நீங்க வச்சுக்கணும். இதுல இன்னொரு நல்ல விஷயம், இந்த சமையல்ல விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுதான். எல்லாத்துலேயுமே விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா குடல் இயற்கையாக சுத்தம் அடையும். சரியா? ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.